நீங்க சொன்னா நாளைக்கே திறப்போம். சட்டசபை தேர்தலுடைய கூட்டுறவு தேர்தலுக்கான அறிவிப்புகள் எதுவும் வாய்ப்பு இருக்காது? தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொள்ளை அதிகமாக எடுத்து சட்டம் நிறைவேற்றிருக்குன்னு சொல்றாங்க. கூட்டுறவு சங்கங்கள்ல வங்கி அதிகாரிகளே வந்து முறைகேட்டில் ஈடுபடுறதை நம்ம பார்க்குறோம். முசிறி திருவரம்பூர் உள்ளிட்ட இதில் பகுதியில் வந்து அந்த முறைகேடு நடந்திருக்கு. அது வந்து நம்ம என்ன நடவடிக்கை எடுத்துருக்கோம்? பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஒரே விஷயம், கூட்டுறவு சங்கங்கள் மிகப்பெரிய நிறுவனம். தமிழ்நாட்டில் 40,000 கூட்டுறவு சங்கங்களுக்கு மேலே இருக்கு. பல்வேறு துறைகளில் சங்கம் இருக்கு. ஏதோ அங்கொன்று இன்னொன்றுமாக தவறு நடந்தால் அது மொத்தமாக வராது. தவறு நின்ற நடவடிக்கை எடுக்கப்படும். பொதுமக்களுடைய பணம் பாதுகாக்கப்படும். கோயம்புத்தூர்லையும் மதுரையிலும் மெட்ரோ திட்டத்தை வந்து ஒன்றிய அரசு வந்து ஒப்புதல் தரல, ரத்து பண்ணிருக்காங்க. பாரபட்சமாக செய்கிறாங்க. வந்து சட்டமன்றத்தில் அறிவித்தார் முதலமைச்சர், சென்னைக்கு ஏற்றவரை கோவை மதுரையில் ஆரம்பிக்கிறேன்னு 20 லட்சம் ஜனத்தொகை இல்லைன்னு சொல்லி நிறுத்தியிருக்காங்க. ஆனால் வட மாநிலங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. மத்திய அரசு பாராமுகமாக, ஒன்றிய அரசு பாராமுகமாக இருக்குது. அதான் சங்கடம் தான். உயர்மட்ட பாலங்கள் பணி எந்த அளவுக்கு அந்த மண் பரிசோதனைலாம் நம்ம பண்ணோம். அந்த பணிகள் இன்னும் தொடங்கல. இந்த பாலம், காவிரி பாலம் கட்டுறதுனால டிராஃபிக் இடைஞ்சல் எல்லா இடத்துலையும். ரயில்வே முடிக்கல. ஜங்ஷன் பாலம் ரயில்வே இணைப்பு இல்லை, மேரிஸ் பாலம் ரயில்வே இணைப்பு இல்லை. அவங்க தாமதம் நம்மகிட்ட ஒரு இதையும் ஆரம்பித்து மொத்தமாக டிராஃபிக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தாமதம். பாலம் நடந்துகிட்டு இருக்கா. ஸ்ரீரங்கம் பேருந்து நிலையம் பணி முடிஞ்சு வைகுண்ட காசிக்குள்ள திறப்பமான வாய்ப்பு இருக்கானே? வைகுண்ட காசிக்குள்ள திறந்துடும். நீங்க சொன்னா நாளைக்கே திறப்போம். சட்டசபை தேர்தலுடைய கூட்டுறவு தேர்தலுக்கான அறிவிப்புகள் எதுவும் வாய்ப்பு இருக்காது? கூட்டுறவு தேர்தல் நடத்த முடியல. தெரியல எனக்கு. முதலமைச்சர் முடிவு பொது தேர்தலை வச்சுட்டு எப்படி பொது தேர்தலை வச்சுட்டு எப்படி நம்ம ஆட்சியில் நடத்தவே இல்லை இந்த முறை. முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. இல்ல புதிய உறுப்பினர்களை சேர்க்கிற பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த காலத்தில் 10 ஆண்டு காலத்தில் இருந்த உறுப்பினர் தாண்டி புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று அதற்காக தான் பணி நடந்திருக்கு. உறுப்பினர் சேர்க்கை முடிந்த பிறகு உள்ளபடியே முதலமைச்சர் அறிவிப்பார், உரிய முறையில் அறிவிப்பார். தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொள்ளை அதிகமாக எடுத்து சட்டம் நிறைவேற்றிருக்குன்னு சொல்றாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.